वयसि शिशुता तदुत्तरे सुदृशि स्व अभिविधिं विधित्सुनि विधिनापि न रोमरेखया कृतसीम्नि प्रविभज्य रज्यतः தமயந்தியினுடைய சௌந்தரியத்தை வர்ணிக்கிறச்சு அவளுடைய சரீரத்துல சிசுதா தது உத்தரம் யவ்வனம் இது ரெண்டுமே ஒரு லைன் போட்டு உட்காத்தி வச்ச மாதிரி இருக்கு. ரெண்டுமே போட்டி போட்டு ஒரே சமயத்துல அவளுடைய சரீரத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி யவ்வனத்தினுடைய ஆரம்பத்தை வர்ணிக்கிறார். அதுல முதல்ல ஸ்தனங்களுடைய வர்ணனை ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 ஸ்லோகத்துல படிங்கோ. अपि तद्वपुषि प्रसर्पत ऊर्गमिते प्रसर्पतोः गमिते कान्ति जरैः आगादतां स्मर यौवनयोः खलु द्वयोः प्लवकुम्भौ भवतः कुचौ उभौ. अपि तद् वपुषि प्रसर्पतोः गमिते कान्तिझरैः अगाधतां स्मर यौवनयोः खलु द्वयोः प्लवकुम्भौ भवतः कुचौ उभौ. அவளுடைய ஷரீரத்துல அந்த 2 ஸ்தனங்களும் எப்படி இருக்குன்னா யவ்வனம் மன்மதன் இவ 2 பேருக்குமே ஒரு தாண்ட முடியாத ஒரு லாவண்யம்ங்கிற ஒரு பிரவாகத்துல அவளுடைய சரீரத்துல இருக்கக்கூடிய அழகு காந்திங்கிற ஜரைஹி அகாததாம் ரொம்ப டிஃபிகல்ட் டு கிராஸ். ஸோ அவளுடைய அழகு ரொம்ப மேலோங்கி இருக்கிறதுனால அந்த ஒரு இதுல மூழ்கி போயிட போறோமோங்கிற மாதிரி மன்மதனும் யவ்வனமும் பிடிச்சுண்டு கரையேறதுக்கு இருக்கக்கூடிய 2 கும்பம் மாதிரி. ஸோ ஒரு கரையை தாண்டறதுக்கு 2 பானையை பிடிச்சுட்டு பானை ஃப்ளோட் ஆகுங்கிறதுனால இந்த பானையை பிடிச்சுட்டு எப்படி கிராஸ் பண்ணுவாளோ அது மாதிரி இருக்கக்கூடிய 2 ஸ்தனங்கள்னு வர்ணிக்கிறார். காந்தி ஜரைஹி அகாததாம் கமிதே தத்வபுஷி. தத்வபுஷி அவளுடைய சரீரமானது காந்தி ஜரைஹி லாவண்யத்தினுடைய ஒரு வீழ்ச்சி நீர்வீழ்ச்சி. சோ ஜரைஹி அந்த பிரவாகங்களினால் அகாததாம் ரொம்ப சுலபமா தாண்ட முடியாத தன்மையை கமிதே சதி தன்மையை அடைவித்த பொழுது சோ அந்த ஒரு லாவண்ய பிரவாகம் அவளுடைய சரீரத்துல இருக்கிறதுனால இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு கிராஸ் அந்த சரீரத்தை, அதாவது அதை ஆட்கொள்ள முடியல அவளால அப்படின்னு நினைச்சுண்டு மன்மதன் யவ்வனத்தை விட அவளிடத்துல இருக்கக்கூடிய ஒரு காந்தி இன்னும் ஜாஸ்தியா இருக்கு. சோ அந்த ஸ்வபாவமா அவளிடத்துல இருக்கக்கூடிய காந்தி இன்னும் வசத்தியா இருக்கு. மன்மதனாலேயோ யவ்வனத்தினாலேயோ கொண்டு அவள்கிட்ட அந்த அழகு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லைங்கிறதுக்காக சொல்றாரு இல்லையா. சோ தத் வபுஷி அவளுடைய சரீரத்துல காந்தி ஜரைஹி அகாததாம் கமிதே அபி தத்வபுஷி. காந்தி ஜரைஹி காந்தியினுடைய ஒரு வீழ்ச்சிகளினால் அகாததாம் எளிதாக தாண்ட முடியாத தன்மையை கமிதே அபி அடைவித்த பொழுதிலும் தத்வபுஷி அவளுடைய சரீரத்தில் 2 விஷயங்கள் அங்க பிரசர்ப்பிக்கிறது. என்னென்ன பிரசர்ப்பதோஹோ துவயோஹோ ஸ்மர யௌவனயோஹோ எல்லாமே இதுல இருக்கு, த்விவச்சனத்துல இருக்கு. சோ பிரசர்ப்பதோஹோ செல்கின்ற துவயோஹோ 2 ஸ்மர யௌவனயோஹோ மன்மதன் யவ்வனம் இது ரெண்டுமே. அது பிரசர்ப்பதோஹோ அண்ட் ஸ்மர யவ்வனயோகோன்னு த்விவச்சனத்துல போட்டதுனாலேயே நமக்கு 2ன்னு தெரியறது. அதுல எக்ஸ்ட்ராவா என்னத்துக்கு ஒரு துவயோகோ போடணும் அப்படின்னு கேள்வி இருக்கலாம். அந்த த்விவச்சனம் எதுக்குன்னா எப்பொழுதும் பரஸ்பரம் சேர்ந்தே இருக்குங்கிறத காண்பிக்கிறதுக்காக அவர் துவயோகோன்னு போடுறார். 2 புஸ்தகம்னு நமக்கு த்விவச்சனம் சம்ஸ்கிருதத்துல இருக்கிறதுனால புஸ்தகே அப்படின்னு சொன்னாலே 2 புஸ்தகம்னு தெரியும். அதுல துவே புஸ்தகேன்னு மென்ஷன் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது இல்லையா. அதே போல இங்கேயும் ஸ்மர யௌவன யோகோன்னா 2 பேர்னு தெரிஞ்சுடுத்து. அப்ப துவயோகோன்னு எதுக்கு போடணும்? அத்தியந்தம் ஒண்ணுக்கு ஒண்ணு பிரியாத இருக்குன்னு யவ்வனத்தோடயே மன்மதனும் வந்துடுறான். மன்மதன் வந்திருக்கான்னா யவ்வனம் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கணும். அப்படி பரஸ்பரம் ஒண்ணுக்கு ஒரு அதிசயத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களா இருக்கு. அப்படி பிரசர்ப்பதோகோ அவளுடைய சரீரத்தில் பரவுகின்ற யவ்வனம் மன்மதன் இவா 2 பேருடைய
பிளவகும்பௌ பவதஹா, பிளவகும்பௌ தாண்டுவதற்கு ஒரு கும்பம் கடம் மாதிரி இருக்கக்கூடியது. உபௌ குச்சௌ அஸ்யாக, இவளுடைய 2 ஸ்தனங்களும் ஒரு தாண்டறதுக்கு வந்து பிடிச்சிட்டு போற மாதிரி ஒரு கட்டம் மாதிரி இருக்கு. இந்த இடத்துல உத்பிரேக்ஷா காந்தி ஜரைஹிங்கிற இடத்துல வந்து காந்தியினுடைய பிரவாகம்னு எடுத்துட்டோம்னா ஒரு இது, காந்தி ஏவ ஜலம் அப்படிங்கிற அந்த ரூபகம் வந்து நமக்கு துவனியா தெரியுது. ஆக்சுவலி நேர டைரக்டா அவர் வந்து இங்க காந்திங்கிற ஒரு நீர்வீழ்ச்சின்னு போடல, வெறும் காந்தியினுடைய பிரவாகம்னு போட்டிருக்காரு. அங்க காந்தி வந்து நீர்வீழ்ச்சி மாதிரியே இருக்குன்னு சொல்ற அந்த ரூபகம் வந்து நமக்கு கம்யமா இருக்கு. சரியா? சோ அபிதத் வபுஷி பிரசர்பதோஹோ கமிதே காந்தி ஜரைஹி அகாததாம் ஸ்மர யௌவனயோஹோ கலு த்வயோஹோ பிளவகும்பௌ பவதஹா குச்சௌ உபௌ. அலங்கார வஸ்து துவனி, அலங்கார துவனி இருக்கு ரூபகம், அது தவிர உத்பிரேக்ஷா இருக்கு. அந்த உத்பிரேக்ஷாங்கிறச்சே கலு இருக்கோ இல்லையோ, இல்ல இல்ல பவதஹா கலு அப்படிங்கறதுனால உங்களுக்கு உத்பிரேக்ஷா அந்த இடத்துல சம்பாவனா. நெக்ஸ்ட் கலசே நிஜ ஹேது தண்டஜஹ கிமு சக்கர பிரம காரித அகுணஹ காரிதா குணஹ சஹ தத் உச்ச குச்சௌ பவன் பிரபா ஜர சக்கர பிரமம் ஆதனோதி யத் கலசே நிஜஹேது தண்டஜஹ கிமு சக்கரபிரமகாரிதா குணஹ ச ததுச்ச குச்சௌ பவன் பிரபா ஜர சக்கரபிரமம் ஆதனோதி யத். இந்த இடத்துல வந்து நியாயசாஸ்திரத்துக்கு மாறுதலா ஒரு விஷயம் சொல்ல போறார். நியாயசாஸ்திரத்துல எப்படின்னா, ஒரு காரியம் உண்டாவதற்கு 3 விதமான காரணங்கள் இருக்கு. சமவாயி காரணம், அசமவாயி காரணம், நிமித்த காரணம்னு 3. இப்போ ஒரு பானை எடுத்துட்டோம்னா அந்த பானைக்கு வந்து மிருத்துங்கிறது சமவாயி காரணம், மண்ணில இருந்து தான் வருது. அசமவாயி காரணம்ங்கிறது அந்த கபாலத்வய சம்யோகம்ங்கிறோம். இல்ல ஒரு பட்டம் எடுத்துட்டோம்னா துணி உண்டாகிறதுன்னா துணிக்கு வந்து நூல் எல்லாமே உங்களுக்கு வந்து சமவாயி காரணம். அசமவாயி காரணம்ங்கிறது இந்த நூல் பட சம்யோகங்கிறோம், இந்த தந்து சம்யோகங்கிறது அசமவாயி காரணம். அந்த துரி வேமா ஊடு பாவு இந்த ஒரு லூம் இதெல்லாம் நெய்யறவன் அந்த நெசவாளி இவா எல்லாருமே நிமித்த காரணம்னு பேரு. இதுல வந்து நமக்கு காரணத்தினுடைய குணமானது காரியத்துல வரும் பார்த்திருக்கோம். எப்படி அப்படின்னா, சிவப்பு கலர்ல நூலை வச்சுட்டு நம்ம ஒரு துணியை பண்ண ட்ரை பண்ணோம்னா சிவப்பு கலர்ல துணி வருது. பண்றவன் நெசவாளியோ இல்ல அந்த ஊடுபாவை என்ன கலர்ல இருக்குங்கிறத யாரும் பார்க்க போறது இல்ல. அந்த கலர் வந்து துணியினுடைய கலர்ல வரப்போறது இல்ல. அதனால சமவாயி காரணத்தினுடைய ஒரு குணம் வேணா உங்களுக்கு வந்து காரியத்துல வரும். நிமித்த காரணத்தினுடைய குணம் வருமோ? அவசியம் இல்லையே. வசந்த ஜாதி அப்படியே வந்து கமர்ஷியல் லூமா இருக்கட்டும், இல்ல வாசல்ல வச்சுட்டு இருக்கு தன் வீட்டு குடிசை வாசல்ல வச்சுட்டு ஒரு தறியை வச்சுட்டு அவன் பண்றான்னா அந்த தறி வந்து சாதாரண தறியா இருக்கலாம். ஆனா ரெண்டுமே பண்ணக்கூடிய ஒரு துணி அதேதான். அந்த ஒரு the exquisite quality of a commercial loom இல்ல the wonderful natural quality of a தறி இதுவோ உங்களுக்கு வந்து finished productல டிரான்ஸ்மிட் ஆக போறது இல்ல. அதனால என்ன, நிமித்த காரணத்தினுடைய குணமானது காரியத்துல நம்ம என்னைக்குமே பார்க்க போறது இல்லையோ. பார்த்திருக்கேளா எங்கேயாவது அப்படின்னு கேட்கிறார். எந்த ஒரே ஸ்தலத்துல பார்க்க முடியும்னா இவளுடைய சரீரத்துல, தமயந்தியினுடைய சரீரத்துலன்னு கொண்டு வரப்படுறார். சோ பிரின்சிபல் என்ன, நியாய தர்சனம் படி உங்களுக்கு வந்து சமவாயி காரண குணம், காரண குணம் காரிய குணே அன்வேதி, காரண குணமானது காரிய குணத்துல பார்க்கிறோம். எப்படின்னா சமவாயி காரணத்தினுடைய குணம் தான் நீங்க வந்து காரியத்துல பார்க்க போறீங்க, நிமித்த காரணத்தினுடைய குணத்தை பார்க்க முடியாது. சரியா? இப்போ கலசத்துல ஒரு கடம் பண்றோம், அந்த பானையில நிஜ ஹேத்து தண்டஜஹா, நிஜ ஹேத்து அந்த நிஜங்கரிச்சே கலசத்தினுடைய ஹேத்து காரணமா இருக்கக்கூடிய நிமித்த காரணமா இருக்கக்கூடிய தண்டம், கழி வந்து ஸ்வர்ண தண்டமா இருக்கட்டும் இல்ல காஷ்ட தண்டமா இருக்கட்டும்,
அது பண்ணக்கூடிய பானை என்னமோ பானை தானே. இப்ப அதுல ஒன்னும் வித்தியாசப்பட போறது இல்லையே. தங்கத்தினால பண்ணதுனால அது அப்படியே ஜொலிக்குமா என்ன இந்த பானை? அப்படி கிடையாது. கலசத்துல நிஜ ஹேது தண்டஜா, தன்னுடைய நிமித்த காரணமா இருக்கக்கூடிய தண்டத்தினால் ஏற்பட்ட சக்கரபிரம காரிதா குணஹா. சக்கரபிரம, அந்த தண்டத்தை வச்சுட்டு நம்ம ஒரு வீல சுத்துறோம், அந்த வீல சுத்தி விடுறச்சு அந்த பிரமம் அப்படிங்கறதுனால ஏற்படக்கூடிய ஒரு குணமானது கலசே கிமு, கலசத்துல பாக்கிறோமா? ஒரு கழி எடுத்துட்டு ஒரு ஒரு கம்ப வச்சுண்டு அங்க கீழே இருக்கிற அந்த பாட்டரி வீல் இருக்கே, அந்த வீல சுத்தறான். அந்த வீல சுத்தி விடுற அந்த குணம் இருக்கும் இல்லையோ, சக்கரபிரம காரிதாங்கிற ஒரு குணம், சக்கரத்தை சுற்றுதலை செய்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு குணம் இருக்கே, அந்த குவாலிட்டி தர்மம்ங்கிறது கலசே கிமு, கலசத்துல பாக்குறோமா என்ன? அது அப்படியே சுத்திண்டே இருக்கா என்ன பானை? தண்டத்தினால சக்கரத்தை சுத்தி விடுறோம். சக்கரத்தினுடைய சுற்றுதல்ங்கிற ஒரு குணமானது பானையில் பார்க்கிறோமா? சுத்தி விடுறதுனால பானை அப்படியே எப்ப பார்த்தாலும் ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்குமா என்ன? அப்படி இருக்கிறது இல்லையே, ஸ்டேஷனரியாவே இருக்கு அந்த பானை. ஏன்னா எதுக்காக இந்த டவுட்டுப்பா உனக்கு அப்படின்னு ஒருத்தர் நைஷதக்காரரை கேட்டா சொல்றாரு, இல்ல இது அன்னபக்ஷி தானே சொல்றது, எது தது உச்ச குச்சவு, அவளுடைய ஸ்தனங்கள்ல பவன்னு, இந்த பானையானது அவளுடைய ஸ்தனங்களா மாறி அந்த இடத்துல என்ன ஆறுதுன்னா பிரபா ஜர, நீர்வீழ்ச்சியில சக்கரவாக்க பட்சிகள் எப்ப பார்த்தாலும் சுத்தின்னு இருக்கும். இப்படி அந்த நீர்வீழ்ச்சி விழறது, அது விழற இடத்துல இந்த சக்கரவாக்க பட்சி போய் மாட்டின்னு ஒரு வேர்ல்பூல் மாதிரி அது அதுலயே ஷாண்டு சில பறவைகள்லாம் அப்படி, இந்த நீர் பறவைகள்லாம் அப்படி ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படி வெள்ள வரும் இல்லையா, அதை சொல்றாரு இங்க. சோ அந்த சக்கரவாக்க பட்சி பிரபாஜர சக்கரங்கிறது சக்கரவாக்க பட்சி, இவளுடைய சரீரம்ங்கிற ஒரு அழகுல இருக்கக்கூடிய ஒரு சக்கரவாக்க பட்சியினுடைய பிரமையை நம்மளுக்கு உண்டு பண்றதாம். அந்த சக்கர பிரமாங்கிற வேர்ட்ஸ ஸ்லேஷையா நமக்கு எப்படி சொல்றாருன்னா, நார்மலா பானைய பண்றச்சு சக்கரத்தை சுத்தி விடுற அந்த ஒரு பிரமம் அப்படின்னா அங்க சுற்றுதல்னு எடுத்துக்கணும், இங்க இல்யூஷன் எடுத்துக்கணும். பிரகிருதத்துல தமயந்தியினுடைய ஸ்தனங்களை வர்ணிக்கிற இடத்துல உங்களுக்கு தி இல்யூஷன் ஆஃப் சக்கரவாக்கா பேர்ட் அப்படிங்கிற அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். அவளுடைய ஒரு ஸ்தனங்கள்ல நம்ம அந்த இல்யூஷன் ஆஃப் சக்கரவாக்கா பேர்டை பாக்குறோம். எப்படி எதுலன்னா ஒரு ஒரு அப்படியே ஒரு லாவண்யத்தினுடைய ஒரு நீர்வீழ்ச்சி இருக்கு, வாட்டர் ஃபால் ஆஃப் பியூட்டி, அதுல ஸ்தனங்கள் ஒரு சக்கரவாக்க பட்சியினுடைய பிரமத்தை நமக்கு உண்டுபடுத்துறது. ஏன்னா அந்த நீர்ல சக்கரவாக்க பட்சிங்கிறது தான் அழகா இருக்கும் உங்களுக்கு பாக்குறதுக்கு எடுப்பா, அதனால சொல்றாரு இங்க வர்ணிக்கிறச்சு. இது என்னன்னா அந்த பானையானது இப்படி மாறி இருக்கோ ஒண்ணு, அதுல அந்த சக்கர பிரமாங்கிற வேர்டு இருக்கே, அந்த வேர்டு இங்கேயும் எப்படி டிரான்ஸ்லேட் ஆறுது, எப்படி காரியத்துல வருது, அது நிமித்த காரணம் இல்லையோ, நிமித்த காரணம் காரியத்துல வரக்கூடாது இல்லையோ, எப்படி இங்க வந்திருக்கு அப்படின்னு அந்த ஒரு வாக் சாதுரியத்தினால அவர் அந்த வேர்ட்ஸினுடைய ஒரு இதனால அவர் காமிக்கிறார் நமக்கு. இது அப்படியே புரிஞ்சுக்கிறது தான். ஏன்னா ரொம்ப கொடைஞ்சு யோசிச்சு பார்த்தோம்னா இது என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்குன்னு கேட்கிறவாளும் கேட்கலாம். அப்போ காவியத்தினுடைய ரசனை ஏற்படாது. இவர் தன்னோட நியாய சாஸ்திரத்தோட அறிவை கொஞ்சம் இங்க காட்டணும்னு காட்டுறாரு. அப்கோர்ஸ், ஏன்னா அவர் சர்வசாஸ்திர நிஷ்ணாதா. அவர் நைஷதம் வித்வத் ஔஷதம்னு ஒவ்வொரு இடத்துலயும் காமிக்க வேண்டாமா? ஃபர்ஸ்ட் ஆரம்பத்திலேயே அவர் அத்வைதத்தை பத்தி வச்சாருங்க. முதல் ஸ்லோகத்துல 2வது சர்க்கம் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்திலேயே அவர் காமிச்சார் எப்படி அதிகத்திய ஜகத்யதீஸ்வராத் அதமுக்திம் புருஷோத்தமாத் ததஹ வசசாம் அபி கோச்சரஹ நயஹ சதம் ஆனந்தம் அவிந்தத த்விஜஹான்னர். பெரிய மோட்ச சாஸ்திரத்தையே கொண்டு இறக்கினார் அந்த இடத்துல ஒரு ஸ்லோகத்துல. அதே போல இங்க நியாயசாஸ்திரத்துல சமாய் காரணத்தினுடைய குணம் வேணா நீ காரிய குணத்துல நீ பார்த்திருக்க, நிமித்த காரணத்தினுடைய குணத்தை பார்த்திருக்கியோ காரியத்துல எங்கன்னா இவளுடைய ஸ்தனங்களை வர்ணிக்கிறச்சு சொல்றார். சரியா? அதிசயோக்தி. ஆமா.
நிஜ ஹேது தண்டஜா தன்னுடைய காரணம் நிமித்த காரணமாக இருக்கக்கூடிய தண்டம் அதனால் ஏற்பட்ட அதனால் உண்டான சக்கர பிரம காரிதா குணா சக்கரத்தை சுழற்றுதல் அதனால் ஏற்பட்ட ஒரு குணம். சக்கரத்துல பிரமகாரிதா சுற்றுதலால் செய்யப்பட்ட ஒரு குணா ஒரு தர்மம். அந்த சக்கர பிரமகாரிதா குணகாங்கிறது கலசே கிமு பானையில் இருக்குமா? இருக்காதே. நிமித்த காரணம் காரியத்துல வராதோ இல்லையோ. எது ஏன் எனக்கு இந்த டவுட் வந்ததுன்னா சஹா அந்த கலசஹா அந்த கலசமானது அந்த பானையானது தது உச்ச குச்சௌ பவன்னு அவளுடைய ஸ்தனங்களாக இருந்து கொண்டு. சோ இங்க அந்த பானை இங்க ஸ்தனங்களா மாறித்து. சோ சஹா அந்த கலசஹா தது உச்ச குச்சௌ பவன்னு பிரபா ஜர சக்கர பிரமம் ஆதனோதி. பிரபா ஜர அழகினுடைய பிரவாகத்தில் சக்கர பிரமம் சக்கரவாக பக்ஷியினுடைய பிரமம் பிரமையை ஆதனோதி ஏற்படுத்துகிறது. அவளுடைய சரீரம் பிரபா பிரவாகம் குச்சோ சக்கரவாக பக்ஷினம். சரியா? இந்த பிரமம் அந்த குலாலன் செஞ்சு அந்த பானையிலிருந்து இங்க வந்ததுனாலயா அப்படின்னு கேட்டுக்கிறார். அந்த சக்கரங்கிற வேர்டு ஸ்லேஷ நிமித்த காரணம் உங்களுக்கு காரியத்துல ஏற்பட முடியாது. அவர் தன்னுடைய நியாய தர்சனத்தை காமிக்கிறார். அதுக்கு விபரீதமா சொல்றதுனால இங்க உத்பிரேக்ஷா அதிசயோக்தி ரெண்டுமே இருக்கு. ஆக்சுவலி இது விபரீதமா இல்ல, நியாய தர்சனத்துக்கு விபரீதமா இருக்கும் இல்லையோ, அதனால சம்பாவனா தானே உங்களுக்கு அங்க. கலசே நிஜஹேது தண்டஜா கிமு சக்கர பிரமகாரிதா குணா ச ததுச்ச குச்சௌ பவன் பிரபாஜர சக்கர பிரமம் ஆதனோதி யத். அடுத்தது பஜதே கலு ஷண்முகம் ஷிகி சிக்குரைஹி நிர்மீத பர்ஹ கர்ஹணஹ அபி ஜம்பரிபும் தமஸ்வசுஹு ஜிதகும்பஹ குச்ச சோபயே பராட். குச்ச சோபயா இபராட். குச்ச சோபயா இபராட். இபராட்னா யானை. யானை. ஆமா, இபராட் யானையினுடைய அரசனான ஐராவதத்தை சொல்றார். அவளுடைய கூந்தல் அழகுனால இந்த மயிலுக்கு தன்னுடைய ஒரு தோகை மேல ஒரு கர்ஹா ஏற்பட்டுடுத்தான், ஒரு திரஸ்காரம் ஏற்பட்டுருத்து. அதனால போய் சண்முகன்ட்ட உட்கார்ந்துருத்து. அது இவளுடைய கூந்தல் அழகுனால தோற்கடிக்கப்பட்ட அந்த மயில் தோகை, அந்த மயிலானது ஷண்முகம் சேவதே. இவளுடைய ஸ்தனங்களுடைய அழகுனால ஐராவதத்தினுடைய கும்பமே உங்களுக்கு தோற்கடிக்கப்பட்டதுனால அந்த ஐராவதம் போய் இவர்கிட்ட உட்கார்ந்தது, இந்திரன்ட்ட போய் உட்கார்ந்தது. அவ்வளவுதான். தமஸ்வசுகு தமன்கிறவனுடைய தங்கை தமயந்தி. தமயந்தியினுடைய சிகுரைகி கூந்தல்களினால் நிர்மித பர்ஹ கர்ஹணஹ நிர்மித செய்யப்பட்ட பர்ஹ கர்ஹணஹ தோகையினுடைய கர்ஹா திரஸ்காரம். எந்த ஒரு மயிலுக்கு தன்னுடைய தோகையின் பேர் ஒரு திரஸ்காரம் ஏற்பட்டு விட்டதோ அவளுடைய கூந்தல்களினால். தமயந்தியினுடைய கூந்தல்களினால் தமஸ்வசுஹு சிகுரைஹி நிர்மித பர்ஹ கர்ஹணஹா ஷிகி. அந்த நிர்மித பர்ஹ கர்ஹணஹா ஷிகிக்கு விசேஷனம். மயில் தன்னுடைய பர்ஹ தோகையின் பேர் ஒரு திரஸ்காரம் ஏற்பட்டு ஒரு அதுக்கு துச்சமா நினைக்க ஆரம்பிச்சுடுத்து தன்னுடைய தோகைய ஏற்பட்டது. எதனால்னா அவளுடைய கூந்தல்களினால் தன்னுடைய தோகைக்கு ஒரு துச்சமான தன்மை ஏற்பட்ட காரணமாக ஷிகி இந்த மயிலானது ஷண்முகம் பஜதே ஷண்முகனை போய் அதுக்கு வாகனமா போயிடுத்து ஷிகி. அதுக்கப்புறம் குச்சசோபயா தமஸ்வசுஹு குச்சசோபயா அவளுடைய ஸ்தனங்களின் அழகினால் ஜிதகும்பஹா தன்னுடைய டெம்பிள்ஸ் அந்த நெற்றி அதனுடைய கும்பங்கள் ஜெயிக்கப்பட்டதுனால தோற்கடிக்கப்பட்டதுனால இபராட் ஐராவதமும் இபராட் அபி ஜம்ப ரிபும் பஜதே. ஜம்பகான்னு ஒரு அசுரன் தைத்தியன்,
அந்த ஜம்ப ரிபு அசுரனுடைய எதிரியான இந்திரன், இந்திரனை போய் சேவை புரியறது. இது புரியுறதா? அந்த பஜதேங்கிறது 2 இடத்துலயும் சேர்றது. அதனால அது கிரியா தீபகம். இன்னொன்னு உங்களுக்கு காவிலிங்க அலங்காரம். ஏன்னா நிர்மித பரஹ கர்ஹணஹ அதயேவ ஷண்முகம் சேவதே ஷிகி. இது பிரஸ்துதம் இல்லையா? ரெண்டுமே உங்களுக்கு வந்து அப்பிரஸ்துதம். அதனால உங்களுக்கு தீபகம் தான் இடத்துல தீபகம். ஆக்சுவலி இவர் கீழே தீபகம் போட்டிருக்கார். சரி, அது அப்புறம் யோசிப்போம். இந்த இடத்துல வந்து நிர்மித பரஹ கர்ஹணஹா தன்னுடைய தோகை மேல இருக்கக்கூடிய திரஸ்காரம்ங்கிற காரணத்தினால அது போய் ஷண்முகனை சேவை புரிஞ்சுதான். ஏதோ பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணா ஒருவேளை அவளை ஜெயிச்சுடலாமோ என்னமோ அப்படின்னு போய் அது வந்து ஷண்முகன்ட்ட உட்கார்ந்துதான் இந்த மயில. சோ அந்த இடத்துல காரணத்தை கொடுத்திருக்கிறதுனால காவிலிங்கம் சமர்த்தனம். எதற்காகடா வந்து இந்த ஐராவதம் போய் இந்திரன்ட்ட உட்கார்ந்ததுன்னா, ஏதோ ஒரு விதத்துல நமக்கு வந்து ஒரு இந்திரன் வந்து ஹி இஸ் an overlord தானே, எல்லாரையும் ஜெயிச்சு அவன் அந்த இந்திர பதவியில உட்காந்துக்கலையா, அவன்கிட்ட போய் நம்ம இருந்தோம்னா நமக்கும் ஒரு நம்மளை பார்த்து இப்படி வந்து திரஸ்காரம் ஆக வேண்டாமே, சி ஒரு டிப்ரெஸ்டா ஃபீல் பண்ண வேண்டாமே அப்படின்னு ஐராவதம் போய் இந்திரன்ட்ட உட்கார்ந்துதான். भजते खलु षण्मुखं शिखा चिकुरैः निर्मित बरह गर्हणः अपि जम्बरिपुं दमस्वसुः जितकुम्भः कुचशोभया इभराट. சரியா? நெக்ஸ்ட் வந்து அவளுடைய உதரம் வயித்த டிஸ்கிரைப் பண்ற. உதரம் நத மத்திய புஷ்டதா ஸ்புரத் ஸ்புடத் அங்குஷ்டபதி ஸ்புரத் தானே? ஸ்புரத்ன்னு இருக்கா? ஸ்புடத்ன்னு என்னோடதுல இருக்கு. எனக்கு ஸ்புரத் அங்குஷ்டபதேன முஷ்டினா சதுர சதுஹு சதுர அங்குல சதுஹு அங்குலி தானே? இல்ல சதுர அங்குல மத்திய நிர்கத த்ரிவலி பிராஜி கிருதம் தமஸ்வசுஹு. சதுஹு அங்குலி மத்திய நிர்கத த்ரிவலி பிராஜி கிருதம் தமஸ்வசுஹு. அந்த இடத்துல சதுரங்குலன்னு சேர்த்து சொல்லிடணும். சதுஹு அங்குலன்னு பிரிக்க கூடாது. ஜெனரலி அங்குலி கிடையாது, அப்படி கிடையாது. சதுஹு அங்குலி கிடையாது, சதுரங்குலி. சதுரங்குலி மத்திய. ஆமா, சதஸ்ரிணாம் அங்குலினாம் மத்தியகதம். இதுல எப்படி அவர் வந்து யோசிக்கிறார்னா, அவளுடைய உதரத்தை சிருஷ்டி பண்றச்சே பிரம்மா வந்து ஒரு நடுவுல ஃப்ரண்ட்லயும் பின்னாடியும் வந்து அப்படியே நிம்னமா இருக்கு. நதம்னா குறைச்சலா இருக்கு. அவளுடைய இடுப்பு வந்து ரொம்ப வெரி ஸ்லிம் ஸ்லெண்டர் வேஸ்டா இருக்காவ. சோ நத மத்திய பிருஷ்டபாகம் பிருஷ்டதா ரெண்டுமே உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மத்திய பாகமும் சரி பின் போர்ஷனும் முதுகு பக்கத்துலயும் சரி அவளுடைய வயிறானது ரொம்பவும் அமங்கி இருக்கிறதா இருக்கு நதம்ங்கிறது. சோ நத மத்திய பிருஷ்டதா. அதனால இப்ப என்னன்னா ஸ்புடத்து அங்குஷ்ட பதேன அந்த முஷ்டி இவருடைய ஒரு கைப்பிடியினால அவர் வந்து சிருஷ்டி பண்ணியிருக்கார் பிரம்மா. சோ கைய வச்சு அவர் பிடிக்கிறச்சே இப்ப என்ன ஆயிடுதுன்னா பின்பாகத்துல வந்து அங்குஷ்டத்தினுடைய பதிவும் ஃப்ரண்ட் போர்ஷன்ல 4 விரலினுடைய பதிவும் தெரியறது. இப்ப நம்ம ஒரு அந்த இடுப்பை அப்படி பிடிச்சோம்னா அந்த ஒரு மாவோ இல்ல வந்து ஒரு இந்த பிளேடோவை பிடிச்சு பார்த்தோம்னா நமக்கு தெரியும் 4 விரல் ஃப்ரண்ட்ல பதியும், பின்னாடி வந்து அங்குஷ்டம் பதியும். அது போல அவளுடைய சரீரத்துல பார்த்தோம்னா இந்த ஸ்பைனல் கார்டு வர்ற இடத்துல ஒரு டென்ட் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல வந்து அவருடைய அங்குஷ்ட பதிவும் இருக்கிற மாதிரியும் ஃப்ரண்ட் போர்ஷன்ல 4 விரலினுடைய ஒரு பதிவு இருக்கிற மாதிரியும் இருக்கு. அந்த 4 விரலினுடைய பதிவு என்னன்னா திரிவலி வருதோ இல்லையோ. சோ 4 ஃபிங்கர்ஸ் இருந்தா 3 இடைவெளி கணக்கு அப்படித்தானே போகும். நமக்கு வந்து 4 வீடு இருந்ததுன்னா 3 தானே இடைவெளி, 4 வீட்டுக்கு நடுவுல 5 விரல் இருந்தா 4 இடைவெளி இருக்கும். அந்த மாதிரி இங்க ஃப்ரண்ட்ல அவர் வந்து 4 விரலையும் வச்சு பதிச்சு அவளுடைய உதரத்தை வந்து ஃபார்ம் பண்ணிருக்கார். அந்த நடு இடைவெளியில வெளியில வந்திருக்கிறது 3 பகுதி. அந்த 3 பகுதியை தான் திரிவலி அப்படிங்கிற. புரியுறதா? பாருங்க, உதரம் முஷ்டினா கிருதம்
அவருடைய கை ஒரு கையினால செய்யப்பட்டது. முஷ்டி தான், ரெண்டு கையினால இல்ல, ஒரு கையினால. ஒரு முஷ்டிங்கிறது இப்படி கைய பிடிச்சு எடுக்கிறதுங்கிறது தான், ஒரு பிடிங்கிறது தான் முஷ்டி. சுதாமாக்கு 3 முஷ்டி தானே கொடுத்தார். அதுல அவள் கொடுக்கறச்சு ஒரு பிடி சகல ஸ்ரீயும் கொடுத்துட்டார் அவர். அது மாதிரி முஷ்டிங்கிறது அதுதான். சோ ஒரு பிடி, அந்த ஒரு பிடிக்கு அட்ஜெக்டிவ் என்ன? நத மத்திய பிருஷ்டதா, மிடில் போர்ஷன் அண்ட் பின் போர்ஷன் ரெண்டுமே அமங்கி இருக்கிற காரணத்தினால ஸ்புடத்து அல்லது ஸ்புரத்து, நல்ல தெளிவாக தெரியக்கூடிய அங்குஷ்ட பதம், கட்டவிரலினுடைய ஒரு நியாசம் தெரியறது. அந்த நியாசத்தை கொண்டதாக இருக்கும் முஷ்டி கைப்பிடி. அந்த கைப்பிடியினால் உதரம் கிருதம், வயிற்ற பண்ணினா. தமஸ்வசுகு உதரம் கிருதம், தமயந்தியினுடைய வயிறு பண்ணப்பட்டது இல்லையா. மேலும் எப்படி செய்யப்பட்டதுன்னா, அந்த உதரத்துக்கு அட்ஜெக்டிவ் அடுத்த பெரிய விசேஷனம். சதுர் அங்குல மத்திய நிர்கத திரிவலி பிராஜி. பிராஜி அது விளங்குகிறது, எதனுடன் விளங்குகிறது? திரிவலினா பிராஜதே, அந்த 3 இது ஆப்ஸ் மாதிரி சொல்றோமே, அந்த 3 கோடோட இருக்கு அவளுக்கு, 3 பகுதிகளோட இருக்கு. அந்த பகுதிகள் என்னத்தினால வெள்ள வந்திருக்கு? நிர்கதம் சதுர் அங்குல மத்திய, 4 விரல்களுக்கு நடுவில் நிர்கத வெளிவந்த திரிவலி, அந்த 3 மடிப்புகள், அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய மடிப்புகளுடன் பிராஜி விளங்குகின்ற உதரம், தமஸ்வசுகு உதரம், தமயந்தியினுடைய வயிற்றானது கிருதம் நிர்மாணம் செய்யப்பட்டது. இது ஃபுல்லா உத்பிரேக்ஷாதான், இதுல ஒன்னும் வேற அலங்காரம் இல்ல. அதுதான் எப்படி நம்ம யோசிக்க கூட முடியாது. இதுக்கு கான்ட்ராஸ்டா அடுத்த ஸ்லோகம் சொல்லுவான் பாருங்க. அந்த திரிவலிய முதல்ல நம்ம விரலால பிரம்மா அமுத்திட்டாராம். அமுத்தினத்தினால வெளியில ஒரு மாதிரி பல்ஜ் அவுட் ஆன மாதிரி, பிதுங்கின மாதிரி இருக்கிறது, அது திரிவலின்னு சொல்றார். 3 மடிப்புன்னு சொன்னார். இப்ப இந்த 3 மடிப்பை கை விரலாக வச்சுண்டு அவளுடைய காஞ்சி குணம், இடுப்புல கட்டிட்டு இருக்கிற ஒட்டியானத்தை 4வது விரலா சொல்றார். இது ஆப்போசிட்டா எடுக்கிறார் அடுத்ததுல. என்னவோ அவருடைய இமேஜினேஷனே அவருக்கு அத எப்படி சொல்றதுன்னு புரியல. இப்படியும் சொல்லாமே அப்படியும் சொல்லாமேன்னு அவருக்கு அலமோதுறது. அதுதான் பிரதிபா, நவநவ உன்மேஷ ஷாலினி பிரதிபா. நைஷதக்காரன் தான் பார்க்கலாம் அத. உதரம் நதமத்திய பிருஷ்டதா ஸ்புடத் அங்குஷ்டபதேன முஷ்டினா சதுரங்குலி மத்திய நிர்கத திரிவலி பிராஜி கிருதம் தமஸ்வசுகு. அடுத்தது படிங்க. உதரம், அதுவும் அதே உதரம் தானா? உதரம் பரிமாதி முஷ்டினா குதுகி கோ அபி தமஸ்வசுகு கிமு திருத திருத தத் சதுரங்குலி இவ யத் வல்லிபிஹி பாதி ச ஹேம காஞ்சிபிஹி. ஹேம காஞ்சிபிஹி, அந்த ஹேம காஞ்சி தங்கத்தினால ஆன ஒட்டியானத்தோட திரிவலி அந்த 3 மடிப்புகளையும் சேர்த்தோம்னா யாரோ ஒருத்தர் அவளை மெஷர் பண்ற மாதிரி இருக்கோ அப்படின்னு கேட்டுக்கிறார், யோசிக்கிறார். சோ உதரம் பரிமாத்தி கிமோ, அவளுடைய அந்த வயிற்ற தமஸ்வசு உதரம் கஹா அபி குதுகி, யாரோ ஒரு சொல்லிவிட்டா என்ன, ஒரு பிடியில நம்ம இவ்வளவுதான் அவளுடைய இடுப்பு அப்படின்னு சொன்னா எவனோ ஒருத்தன் அதை அளந்து பார்க்கணும்னு நினைக்கிறானோ அப்படின்னு இவர் உத்ரேட்சம் பண்றார். கஹா அபி குதுகி, ஏதோ ஒரு குதூகலவான் ஆவலுடன் கூடின ஒருவன் தமஸ்வசுகு தமயந்தியினுடைய உதரம் இடுப்பை பரிமாத்திக்குமோ அளவிடுறானா என்ன? எது ஏன்னா ச ஹேம காஞ்சிபிகி, தங்க ஒட்டியானத்துடன் கூடின திருத தது சதுரங்குலி இவ உதரம் மாதி, அவளுடைய இல்ல வலிபிகி விட்டேனே, ச ஹேம காஞ்சிபிகி வலிபிகி, அந்த தங்க ஒட்டியானத்துடன் 3 மடிப்புகளினால் திருத தத்து சதுரங்குலி இவ பாதி,
அந்த உதரமானது இந்த திருத சதுரங்குலி இவ பாதிங்கிறது அவளுடைய உதரம்க்கு போறது. சதுரங்குலி இவ அது நபும்சகலிங்கத்துல இருக்கு சரியா. சதுரங்குலின்னுட்டு தீர்க்கம் போடாதீங்கோ, அது உதரம்க்கு விசேஷணமா இருக்கிறதுனால திருதம் சதுரங்குலி அங்குலயா எஸ் எது தத்து அப்படின்னு உதரத்துக்கு போறது அது அட்ஜெக்டிவா சரியா. ச ஹேமகாஞ்சிபிகி தங்க ஒட்டியானங்களுடன் கூடின வலிபிகி 3 மடிப்புகளினால் திருத தாங்கப்பட்ட தத்து அந்த பிடி முஷ்டி அந்த முஷ்டியினுடைய 4 விரல்களை கொண்டதாக இருக்கும்படியாக அந்த உதரம் பாதி விளங்குகிறது. அன்வயம் வருதா? ஸ்லோகம் உங்களுக்கு வார்த்தைகளோ என்னமோ சிம்பிள் தான், ஆனா அந்த ஐடியாவோட அந்த அன்வயத்தை கோக்கிறது தான் கஷ்டம். ஐடியாவை தனியா நீங்க புரிஞ்சுட்டு சிம்பிள் சென்டென்சஸா எழுதிட்டுறணும், அது இன்னும் ஈஸியர் ஒரு ஸ்லோகத்தை அட்டாக் பண்றது. ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸோட மீனிங் ரெடி சமாஷா பண்ணி ரெடி வச்சுட்டு போனோமா, அப்புறம் தான் எதுவுமே செய்ய முடியாது. வேர்ட்ஸே ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸும் டிஃபிகல்ட், அவர் சமாசத்துல போட்டிருக்கிற விதமும் கொஞ்சம் டஃப்பா தான் இருக்கு. ஆனா நம்ம எப்படி அதை புரிஞ்சுக்கணும்னு சொல்றேன், நீங்க அப்படியே இருக்கிற சமாசத்தை புரிஞ்சுக்கணும்னு ட்ரை பண்ணேன்னா கஷ்டம். அதை சின்ன சின்ன சிறுகதை மாதிரி எழுதி வச்சுருணும், ஒரு 10 லைன்ல படிச்சு. ஒரே ஒரு தடவை அன்வயம் சொல்லிடுறேனா. கஹாபி குதுகி ஏதோ ஒரு ஆவலுடன் கூடினவன் முஷ்டினா தன்னுடைய ஒரு கைப்பிடியினால் தமஸ்வசுகு உதரம் பரிமாதிக்கிமு தமயந்தியினுடைய இடுப்ப அவன் அளவிடுறானா என்ன, ஏன்னா பாக்குறதுக்கு 4 விரல் இருக்கிற மாதிரி இருக்கே என்ன. ச ஹேமகாஞ்சிபிகி வலிபிகி எது எஸ்மாத் காரணாத்து, எந்த காரணத்தினால நான் அதை கேட்கிறேன்னா இந்த சந்தேகம் எனக்கு வந்ததுன்னா, ச ஹேமகாஞ்சிபிகி அந்த தங்க ஒட்டியானத்துடன் கூடின திருவலிபிகி எத் வலிபிகி அந்த 3 மடிப்புகள் பார்க்கறதுக்கு திருத தத்து சதுரங்குலி இவ பாதி 4 விரல்களை கொண்டதாக விளங்குகிறது, அதுபோல் விளங்குகிறது. அதனால அந்த இடத்துல இவா போட்டிருக்கிறதுனால உத்ரேக்ஷா சம்பாவனா.